நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எண்ணம் உயர்ந்தா எல்லாரும் கையெடுத்து வணங்குவான் சார். இந்த திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் ஏதோ இப்போ பிக்னிக் போகிற மாதிரி போயிட்டு வரேங்கிறான். நான் கிரிவலம் போகிறேன், அங்கே போய் சில சாமியார்களை பார்த்து எனக்கு உடனே தீட்சை கொடுங்கோ, என்னமோ அது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி, எனக்கு உடனே கிருபை கொடுங்கோ, அருள் கொடுங்கோ. அவன் அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுறான். நான் இப்போ ஒன்று சொல்லட்டுமா? ரமண மகரிஷியினுடைய வாழ்க்கையில் நடந்தது. வாழ்க்கையில் ஒருவன் உயரப்போவதற்கு இதை விட ஒரு எடுத்துக்காட்டி எதுவும் சொல்ல முடியாது. மகான் மரத்தடியில் வந்து இப்படி இப்படி காலை மடித்து போட்டு உக்காந்துருக்கார். ஒரு வெளிநாட்டு பக்தர் வந்தார். எப்போதுமே ரமணர் அப்படியே உட்காந்து தன்னை பார்க்க வரக்கூடிய பக்தர்களிடத்தில், தன்னுடைய சீடர்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவருடைய சந்தேகங்களெல்லாம் தீர்க்கிறது தான் அவருடைய மரபு. நடந்த உண்மை வரலாற்று பதிவு. ஒரு வெளிநாட்டு பக்தர் வந்தார். அவர் வந்து கீழே உட்கார முடியல, கால் கொஞ்சம் வழியாக இருந்தது. அப்படி காலை மடக்கின்னு உட்கார முடியல. வெளிநாட்டுக்காரன் மனசில் பட்டது சடார்னு செய்வான். கொஞ்சம் கூட யோசிக்கலை, பக்கத்துலேருந்து ஒரு நாற்காலியை எடுத்து போட்டு அப்படி உட்காந்துட்டான். ரமணருடைய பரம சீடர் ஒருத்தர் வந்து இப்படி காதை கடிச்சார். நீங்கள் நம்ப மாட்டேன், வெளிநாட்டுக்காரன் அடுத்த 5 நிமிஷத்தில் சேர் எடுத்துன்னு வெளியில் போயிட்டான். ரமணர் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு தன்னுடைய சீடரை கூப்பிட்டு இங்கே வா, என்ன ப்ராப்ளம்னு கேட்டார். இல்லை, இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பெரியவா, நீங்களே தரையில் உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு மேலே ஒருத்தன் சேர் போட்டு உட்காரப்படாதுன்னு நான் சொன்னேன். அப்படியா, என்ன புத்திசாலி நீ அப்படின்னு சொல்லி அப்படி மேலே பார்த்தார். மரத்துக்கு மேலே குரங்கு மேலே உட்காந்துருந்தது. என்னை விட அது பெரிய இடத்துல உட்காந்துருக்கே, இப்போ அதை என்ன செய்வேன்னார். அவன் அப்படியே வெக்கத்தால் ஞானத்தால் அப்படியே கீழே குமிஞ்சு பார்த்தான். அப்போ தான் அவனுக்கு வாழ்க்கையினுடைய உண்மை யதார்த்தம் தெரிந்தது. எந்த மகானுக்கு தன்னை விட பிறரை உயர்வாக மதிக்க தெரிகிறதோ அவர்கள்தான் வாழ்வில் உயர உயர போவார்கள் என்பதற்கு தமிழகத்தில் தோன்றிய விடிவெள்ளி ரமணர் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ரமணரை போல இன்னொருவரை இந்த மண் பெற்றிருப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் தோழர்கள். அப்போ என்னன்னா, வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும், பெரிய ஆள் ஆகணும்னா ஒரே ஒரு விஷயந்தான், நம்முடைய எண்ணத்தை உயர்த்துங்கள். அடுத்த விஷயம் என்னென்னா, மனதை ஒருமுகப்படுத்தணுங்கிறான். நம்மளால் முடியாத ஒரே விஷயம் அதுதான். உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவளுக்கு பிடிச்ச மொழி, தெரிஞ்ச மொழி, இஷ்ட மொழியில் போய் கடவுளை வழிபடுறான். ஆனால் கடவுளுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மொழி இருக்குது. உலகத்தில் எல்லா மொழியையும் விட சிறந்த மொழி இறைவனை அடைய மௌன மொழி தான் பெருசு. அந்த மௌன மொழிக்கு என்னென்னா, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய ஆன்மாவை, மனதை ஒருமுகப்படுத்தணும். ஆனால் நீங்கள் ஒன்று கேட்கலாம், மனதை ஒருமுகப்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்கலாமான்னா? உங்களுடைய எண்ணத்தை உயர்த்தணும், மனதை ஒருமுகப்படுத்தணும். எப்படி சார்னா, நான் சின்ன வயசில் நான் என்னுடைய 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது மே மாதம் விடும்போது நாங்கள்லாம் இப்போ விளையாண்டோம். தெருவில் போய் என்ன பண்ணுவோம், பேப்பரை பொறுக்கிண்டு எங்கள் அப்பா தர்ற அந்த 25 காசை வாங்குறதுக்கு உயிரையே அடமானம் வைப்போம். எங்கள் அப்பாலாம் திருவிழாவில் விசில் வாங்கி கொடுத்து ஊதக்கூடாதுன்னு சொல்லுவார். அதுக்கு அவர் வாங்கி தராமையே இருந்திருக்கலாம். அவ்வளவு பெயர் பெற்ற ஞான சம்பந்தம் எங்க. டக்குன்னு என்ன பண்ணார், பேப்பரை எடுத்து இந்த 4 நாக்கு ஒரு லென்ஸை வாங்கி சூரியன் அடிக்கிறதில்ல அந்த திசை நோக்கி, ஒளிக்கற்றை நோக்கி அப்படி லென்ஸை காட்டுவோம். தீக்குச்சியே இல்லாமல் பேப்பர் திகு திகுன்னு எரியுங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சூரியனுடைய ஒளிக்கதிர்களை, கதிரவனுடைய கதிர்களை அங்கே இங்கே செலுத்த விடாமல் லென்ஸ் என்கின்ற அந்த குவி லென்ஸில் வாங்கி குவித்தோம் என்று சொன்னால் பேப்பர் எப்படி கொழுந்து விட்டு எரிகிறதோ அதுபோல இறைவனுடைய கடாட்சம் என்கின்ற அந்த பார்வையை நம்முடைய மனம் என்கின்ற லென்ஸின் வாயிலாக வாங்கி ஒரே இடத்தில் குவியச் செய்தால் பாரத நாடு பக்தி நெறியில் நம்பர் 1 கொழுந்து விட்டு எரியும். யாராலும் அசைக்க முடியாது. அதற்கு காரணம், இந்திய தேசம் முன்னேறுவதற்கும், இந்திய திருநாடு விளங்குவதற்கும், தனிமனிதன் ஒடுக்க நெறியில் இருப்பதற்கும் நம்முடைய மனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது முக்கியம் இல்லை. ஆஞ்சநேயர் மாதிரி நம்ம சர்வ வல்லமை இருந்தாலும் அவருடைய கையை என்னைக்காவது நங்கநல்லூரில் போய் பாருங்க, இப்படி தான் பணிந்து நிற்பார். என்னன்னார், நான் என்றைக்கும் பணிவானவன், நான் என்றைக்கும் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவன், நான் என்றைக்கும் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்ளக்கூடியவன். அந்த மன ஒருமைப்பாடு இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் பெரியாகலாம். இப்போ பாருங்க, உயர உயர போகிறதுக்கு என்ன வேணும்னா, எண்ணத்தை உயர்த்தணும், மனதை ஒருமுகப்படுத்தணும், புஸ்தகங்கள் படிக்கணும்.
தேவாரத்தையும் திவ்ய பிரபந்தத்தையும் 4000ஐயும் பாரதத்தையும் ராமாயணத்தையும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு திருக்குறளையும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா சத்தியமாக உங்களுடைய குழந்தைகள் மனுஷனாக உருவாகிடுவான் சார். உலகத்தில் வேற யாருக்கும் கிடைக்காத தர்மநெறி சாஸ்திரங்கள் உருவான இடம். ஊசியில் நூல் கோக்கிற இடத்துக்கு பேர் காதுன்னு பேர். அந்த காதுக்குள்ளே நூல் போனால் சட்டையினுடைய கிழிசல் சரி செய்யப்படும். இறைவன் நமக்கு கொடுத்த 2 காதுகளில் நல்ல அறநூல்கள் உள்ளே போனால் நம்முடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும். வாழ்க்கையில் நாம் உயர 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 போகலாம். நீங்கள் கேட்கலாம், இது உண்மையா, இதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமான்னா, நிறைய விஷயங்களை, பிறர் அச்சப்படுற விஷயங்களை மேடைகளில் சொல்கிறது தான் என்னுடைய நோக்கமே. சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய பாகிஸ்தான் கார்கில் யுத்தம் வந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நடந்த உண்மை. இந்த நிகழ்ச்சி சொல்லுகின்ற போதே என்னுடைய உடம்புகளில் ஒரு மயிர்கூச்சல் ஏற்படுகின்றது. இந்த மேடையினுடைய கண்ணியத்தையும் பெருமையையும் நான் கம்பீரமாக பார்த்து சொல்கின்றேன். இந்திய பாகிஸ்தான் கார்கில் யுத்தம் வந்தபோது இந்திய போர் வீரர்கள் நிறைய பேர் அங்கே மடிந்தார்கள். அந்த மண்ணிலே நம்ம இறந்தவர்களுடைய கண்ணை நோண்டினாங்க, மூக்கெல்லாம் குத்தினாங்க. ஏன்னா உயிருடைய இந்தியர்களிடம் சண்டை போடுவதற்கு எந்த நாட்டு வீரர்களுக்கும் தைரியம் கிடையாது என்பதிலே எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. 12 பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய மண்ணில் இறந்து போனார்கள். நடந்த உண்மை, வரலாற்று பதிவு, பத்திரிகை செய்தி. அந்த இறந்த போர் வீரர்களுடைய உடம்பை பாகிஸ்தான் அரசாங்கம் வாங்க மறுத்தது. அன்றைக்கு நம்முடைய பாரத தேசத்தினுடைய பிரதம மந்திரியாக இருந்தவர் வணக்கத்திற்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அவரிடத்துல போய் கேட்டாங்க, இப்படி இருக்கே என்ன செய்கிறதுன்னு. தப்பே கிடையாது, அந்த போர் வீரர்களுடைய உடலுக்கு அவர்கள் நாட்டு தேசிய கொடியை போர்த்தி துப்பாக்கி சத்தத்தை முழக்கி இறுதி மரியாதையை கண்ணியமாக செய்யுங்கள் என்றார்கள். ஐநா சபை எழுந்திருந்து அவர்களை வாழ்த்தி கைத்தட்டி பத்திரிகை நண்பர்கள் போய் கேட்டார்கள், இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்டு, நான் இயல்பிலேயே ஒரு கவிஞன், ராமபிரானுடைய வரிகளை நான் பார்த்திருக்கின்றேன். பகைவருக்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்ற இந்த பாரத நாட்டில் ராமனை படித்த நாங்கள் அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இதை செய்தேன். நான் உண்மையிலேயே வாழ்க்கையில் உயர உயர செல்வதற்கு நூலை படிப்பது முக்கியமல்ல, படி நிலையாக நிற்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மையிலேயே வாழ்க்கையில் உயர உயர செல்வதற்கு நூலை படிப்பது முக்கியமல்ல, படி நிலையாக நிற்க வேண்டும். அப்ப என்னன்னா, எண்ணத்தை உயர்த்த வேண்டும், மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும், நூல்களை படிக்க வேண்டும். அதைவிட முக்கியம், பிறருக்கு திரு அமுது கொடுக்க வேண்டும். இப்போ நான்லாம் என் ஃப்ரெண்டை கூட்டின்னு எங்கள் ஆத்துக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன், என் மனைவி அவ்வளோ நல்லவ, அப்படி இப்படி ஒரு நிமிந்து பாப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு மட்டும் இல்லை வந்தவருக்கு சேர்த்து வெளியில் கூட்டின்னு போய் காஃபி சாப்பிட்டு வந்துருன்னு அர்த்தம். உலகத்தில் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, கர்ணனுக்கு பின் கொடை இல்லைன்னு சொல்லுவோம். விண்ணுலகத்தை போய் அடைஞ்ச போது கர்ணன் பசி பசின்னானா. பக்கத்தில் இருந்த ஒரு வேத விற்பனர் சொன்னாராம், கர்ணா, இல்லை என்று சொல்வோருக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய வள்ளல் தன்மை கொண்ட கர்ணா, உன்னுடைய வலது கரத்தை எடுத்துக்கொண்டு கடித்துக்கொள், உன்னுடைய பசி நின்றுவிடும் நாராம். கர்ணனுக்கு ஆச்சரியம். பொன்னை கொடுத்தேன், பொருளை கொடுத்தேன், மண்ணை கொடுத்தேன், என்னிடத்தில் யாசகம் கேட்டு வந்த எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்த எனக்கு பசி வந்து விட்டது. பசி வந்தால் 10 பறந்து போகும் என்பார்களே, எனக்கு கூட இந்த கையை கடித்தால் பசி நின்றுவிடும் என்கின்றார்களே, என்ன ஆச்சரியம் என்று சொல்லி கடித்துக் கொள்கின்றான். பசி நின்று விட்டது. என்ன சுவாமின்னு விளக்கம் கேட்டான். வேற ஒன்றும் இல்லை, நீ எல்லா தானமும் மண்ணுலகத்தில் செய்த, அன்னதானம் மட்டும் செய்ய மறந்துட்ட. இருந்தாலும் ஏன் தெரியுமா இதை கடித்த போது பசி நின்னது? பாரத யுத்தம் நடந்தபோது போர் வீரர்கள்லாம் சாப்பாட்டுக்கு வந்தபோது நீ அப்படி உக்காந்துட்டு சொன்ன, அதோ அந்த விதுரர் குடிசையில் தான் சாப்பாடு கொடுக்குறா, அதோ அந்த விதுரர் குடிசையில் தான் சாப்பாடு கொடுக்குறான்னு சாதம் கொடுக்குற இடத்தை காட்டினதற்காக இந்த விரலுக்கு அவ்வளவு புண்ணியம் நானா? கொடுத்த இடத்தை காட்டியதற்கே அவ்வளவு புண்ணியம் என்றால் திரு அமுது கொடுத்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். 63 நாயன்மார்களிலேயே சோமஸ்கந்தர் வடிவிலே எம்பெருமான் முருகப்பெருமானோடு வந்து காட்சி தந்த ஒரே நாயனார் எங்களுடைய சிறு தொண்டர். பச்சிலம் பிள்ளை சீராளனை
பிள்ளைக்கறி நரப்பசு கேட்டார் என்பதற்காக அறுத்து கரிசமைத்து கொடுத்தானே, அந்த வள்ளலை பார்க்கின்ற போது நம்முடைய உள்ளம் நெகிழ்ந்து உணவு பிறருக்கு தர வேண்டாமா? வறுமையில் வாடிய போது இயற்பகை நாயனார் இறையருள் பெறுவதற்கு என்ன காரணம்? வீடு குடிசை சார். அந்த குடிசையில இருக்கக்கூடிய குச்சியை எடுத்து அடுப்பா மூட்டி கொல்லப்பக்கம் இருந்த விதை நெல்லை வறுத்து சமைத்து கீரையை போட்டு சாதம் கொடுத்தா தேவாமிர்தத்தோட பெருசுன்னு நினைச்சான் சார். நான் தயவு செய்து இங்கே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களை கேட்டுக்கொள்கின்றேன். பிறருக்கு உதவுவதும் திரு அமுது கொடுப்பதை மாதிரியும் ஒரு உயர்ந்த விஷயம் எதுவுமே கிடையாது. இன்னொன்று நம்ம சொல்கிறோம், சில பேர் நம்ம ஜாதிக்காரா வந்தால் கொடுப்போம், நமக்கு சொந்தக்காரா வந்தால் கொடுப்போம். அப்படி தயவு செய்து கிடையாது. அமுது கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டா அத்தனை பேருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு செய்தியை தயவு செய்து எல்லாருக்கும் நினச்சிக்கோங்க. இதை சொல்லும்போது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. நடந்த உண்மை சத்தியம் பதிவு. புதுக்கோட்டைங்கிற ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் அக்ரஹாரம்னு ஒரு இடம் இருக்குது. அதில் ஒரு மாமா பெரிய வேத பண்டிதர். நாராயணன் சன்னதியில் போய் டெய்லி பெருமாளுக்கு 6 கால பூஜை செய்து கைங்கரியம் செய்து அற்புதமாக பூஜை செய்தவர். அவர் யார் கல்யாண பத்திரிக்கை கொடுத்தாலும் கண்டிப்பாக போய் அந்த கல்யாணத்தில் கலந்துப்பார். அவர் இஸ்லாமிய சகோதரராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ சகோதரர்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் போகிறது அவருடைய மரபாக வச்சுட்டுருக்கார். ஒரு இஸ்லாமிய சகோதரர் வீட்டுக்கு அவர் போகிறார். இன்னும் 2 நிமிஷத்தில் அங்கே நல்ல நிகழ்வு நடைபெறணும். மாப்பிள்ளையாத்துக்காராளுடைய கொஞ்சம் முறுக்குனால அந்த திருமணம் தடைபட்டு போகிறது. 33 பவுன் போடுறேன்னு சொன்னீங்க, 30 பவுன் போட்டுட்டீங்க, இன்னும் 3 பவுனும் கையில் 30,000 ரூபா ரொக்கமும் இல்லைன்னு சொல்லி நிறுத்திட்டா. நடந்த உண்மை சத்தியப்பதிவு, இறைவன் சாட்சியாக சொல்கின்றேன். அக்ரஹாரத்திலே இருந்தவர் நேராக தன்னுடைய ஆற்றுக்கு வந்தார். 3 பவுனுக்கு ஒரு செயினையும் 30,000 ரூபா பணத்தையும் கொண்டு போய் மண்டபத்தில் ரஹீம் கையில் கொடுத்தார். ரஹீம் கேட்டார், என்னம்மாம்மா நீங்கள் கொடுத்தேன்னு. உன் பொண்ணு என் பொண்ணு ஒரே கிளாஸில் படித்தவா தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு சாலை விபத்தில் இறந்த போது உன் பொண்ணு எப்படி துடிச்சா, அவள் மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா அவளுக்கும் நான் கல்யாணம் செஞ்சு பார்த்துருப்பேனே. அவள் இல்லைன்னா என்ன, உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி தானே, தைரியமாக செய்யுன்னா. அவர் சொன்னார், உனக்கு அந்த ரஹீம் அல்லாஹ் கொடுத்ததா நீ நினைப்ப, எனக்கு என் ராமன் கொடுக்க சொன்னதா நான் நினைக்கிறேன். நம்முடைய எண்ணம் தான் வேறே தவிர நமக்கு மேலே இருக்கக்கூடிய கடவுள் ஒன்றுன்னு சொன்னான் பாருங்க. அந்த எண்ணம் மட்டும் வந்துவிட்டால், அந்த கொடுக்கக்கூடிய எண்ணம் மட்டும் நமக்கு வந்துவிட்டால், நான் இன்றைக்கு கூட சொல்கின்றேன், நிறைய பேர் உருவ வழிபாடு செய்கின்ற போது அந்த கடவுள் பரிது இந்த கடவுள் பரிது, அவாவாளுக்கு அவாவா கடவுள் பரிசு சார். நான் தயவு செய்து சொல்கிறேன், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், நான் வயதில் சிறியவன் என்றாலும் பணிந்து உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் என்பது கங்கை நதி, இயேசு என்பது சிந்து நதி, இந்து என்பது யமுனை நதி, நதிகள் பிறப்பது பலவிடமாம், எல்லாம் இணைவது கடலே ஆகும்னு எழுதுவான். நீங்கள் நினச்சி பாருங்க, அறம் செய்ய விரும்புன்னு நம்மால் எழுதினா, நடமாடும் கோயில் நம்பருக்கு 1 ஈயில் படமாடும் கோயில் பரமருக்கு அங்கு ஆமேன்னு திருமூலர் சொன்னார். அப்போ என்னன்னா, எல்லாத்துக்கும் அன்பு தான் மூல காரணம்னு சொன்னான். வள்ளல் பெருமானே என்ன சொல்றாருன்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு. இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஜீவகாருண்யம் தான் சொர்க்கத்தை திறக்கக்கூடிய கதவுன்னு சொல்லியிருக்காங்க. பக்தி விழாவில் முதல்ல ஒரு வித்தியாசமான கோணத்தில் நான் இப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கடந்த 3 நாட்களாக அரபு இலக்கியத்தையும் படித்தேன். வள்ளல் பெருமானுடைய ஜீவகாருண்யம் சொல்லக்கூடிய சொர்க்கத்தை திறக்கக்கூடிய கதவே ஜீவகாருண்யம் தான் சொல்கிறதையும் சேர்த்து படித்தேன். 2ஐயும் போட்டு மிக்சியில் அடிக்கிற மாதிரி, ஏன்னா அது எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக வருங்கிறதுனால அதை அடித்து இப்போ ஒரு செய்தியாக சொல்கிறேன். சுலைமான் சேட்டுன்னு ஒருத்தர் நேராக சொர்க்கத்துக்கு போனார். அங்கே அல்லாஹ் அவருக்கு வணக்கம் சொல்லி, சுலைமான் சேட், 62 வயசுலேயே நீ சொர்க்கம் வந்துட்ட, ஏன் தெரியுமான்னு கேட்டார். தெரியுமே, எங்களுடைய மார்க்கத்தின்படி 6 வேளை தொழுகணும். 6 வேளையும் பள்ளிவாசலில் போய் நான் தொழுகை பண்ணியிருக்கேன். இறைவனுடைய பாதத்தை சிக்கனை பிடிச்சேன், அதனால கொடுத்தேன்னார். இல்லை, ஒரே ஒரு தடவை நீ என்னை தொழ மறந்துட்ட,
ஒரே ஒரு தடவை நீ என்னை தொழ மறந்துட்ட, அதனால தான் உனக்கு சொர்க்கம்னாராம். டக்குன்னு பயந்து, எப்போ நான் உங்களை தொல்லை மறந்துட்டேன்னாராம். வேற ஒன்றும் இல்லைப்பா, உன்னுடைய 54வது வயசில் ஒரு நாள் கார்த்தால 5:20க்கெல்லாம் நீ வேக வேகமாக எந்திருந்து மார்கழி மாத கடும் குளிரில் குளிச்சுட்டு புது வேஷ்டி சட்டை எடுத்து போட்டுட்டு தலையில் குள்ளா வச்சுட்டு வேகமாக உன் ஸ்கூட்டர் எடுக்க வாசலுக்கு வந்த. உன் வாசலில் கிச்சாமுச்சான்னு ஒரு சத்தம் கேட்டது. என்னன்னு பார்த்த, உன் கதவுக்கும் ஸ்கூட்டருக்கும் இடையில ஒரு சின்ன பூனைக்குட்டி குளிரில் நடுங்கி அப்படியே வெப்பத்துக்காக தகதகச்சது. நீ உன் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு அந்த பூனைக்குட்டியை எடுத்து உன் மார்போட மார்பாக வச்சு அணைச்சி 3 தடவை அதுக்கு தடவி உடுத்துட்டு, உன்னுடைய மனைவி உனக்கு தந்த பாலை நீ குடிக்காம அந்த வெப்பமான பாலை அதுக்கு கொடுத்து, அதனுடைய உடம்புல வெப்பம் வந்ததற்கு பிறகு அதை விட்டுட்டு திருப்பியும் உன்னை அலங்காரம் பண்ணிட்டு பள்ளிவாசலுக்கு வந்த. அதுக்குள்ள அதனுடைய தொழுகை நேரம் முடிஞ்சு போச்சு, பரவாயில்லைன்னு நீ வீட்டுக்கு போன. தொழுகையை விட உயிருள்ள அந்த விலங்கு பெருசு என்று நினைத்தாயே, அதனால் உனக்கு சொர்க்கத்தை தந்தேன் என்றானான். இந்த அரபு இலக்கியத்திற்கு சற்றும் குறைவில்லாமல் நம்முடைய தமிழகத்திலே தோன்றிய வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யத்தை பாடினார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் என் மனம் வாடுதேன்னு கேட்டார். நான் தயவு செய்து சொல்றேன், வாழ்க்கையில நீங்க உயர உயர போறதுக்கு எண்ணத்தை உயர்த்துங்கள், மனதை ஒருமுகப்படுத்துங்கள், புத்தகங்களை படியுங்கள், பிறருக்கு உதவுங்கள். அதைவிட ரொம்ப முக்கியமான விஷயம், கடன்பட்டாவது ஆடம்பரமா பூஜை பண்ணிடாதீங்க. ஐயப்ப பக்தர்கள் உலகம் முழுக்க போறா, நிறைய தொலைக்காட்சியில் கடவுள் போட்ட பிச்சை மகர ஜோதியை நம்ம கமெண்ட்ரி பண்றோம். ஆனால் நிறைய பேர் கடன்பட்டாவது பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் கடவுள் அப்படி சொல்லலை, யாவருக்குமாம் ஒரு பச்சிலைன்னு சொல்லியிருக்கான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிறைய பேர் கடன்பட்டாவது பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் கடவுள் அப்படி சொல்லலை, யாவருக்குமாம் ஒரு பச்சிலைன்னு சொல்லியிருக்கான். இதை உடைக்கிறேன் எப்படி தெரியுமா? அப்பா 4 ஜாங்கிரி வாங்கிட்டு ஆற்றுக்கு வந்தார். அம்மா எடுத்து முதல் ஜாங்கிரியை அப்பாட்ட கொடுத்தார், அப்படியே உள்ள தள்ளினார். அப்பாவுடைய அம்மா கிட்ட கொடுத்தார், அப்படியே உள்ள தள்ளினான். பையன்கிட்ட கொடுத்தான், அப்படியே தள்ளினான். குழந்தைகிட்ட கொடுத்தா, குழந்தை சாப்பிட்றதுக்காக கிட்டக்க கொண்டு போய் வாயில் போடணும்னு நினச்சி ஒரு நிமிஷம் நிறுத்திடுத்து. இப்படி இது வரைக்கும் கொண்டு போயிட்டு அம்மாவை பார்த்து கேட்டது, அம்மா அம்மா நீ சாப்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்டது. அம்மா சொன்னா, ராஜாத்தி இங்கே வாடா, ராஜாத்தி இங்கே வா அப்படின்னு கண்ணத்தை பிச்சு முத்தம் கொடுத்துட்டு என்ன கேட்டேன்னார். நீ சாப்பிட்டியாம்மா? கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆச்சு. உங்கள் அப்பா எந்திரம் மாதிரி எதை கொடுத்தாலும் லபக்குன்னு தள்ளுவானே தவிர நான் சாப்பிட்டியான்னு கேட்டதே கிடையாது. நீ கேட்ட பாரு, இதுவே நான் 1000 ஜாங்கிரி சாப்பிட்டதுக்கு சமண்டா ராஜாத்தி, நீ சாப்பிட்றான்னா. இல்லைம்மா நீ சாப்பிடுன்னு சுற்றி இருந்த ஜாங்கிரியில் ஒரு வில்லை அப்படி எடுத்து இந்தாம்மா அப்படின்னு கொடுத்தா தித்திக்குதுன்னா. ஜாங்கிரியா தித்திக்குது? குழந்தைகளுடைய அன்பு தித்திக்குது. நீங்கள் நினைத்து பாருங்கள், சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்மணிக்கு தன் மகள் சாப்பிட்டியா என்று கேட்டபோது ஆனந்தம் ஏற்படுகிறது. அதில் ஒரு வில்லை கொடுத்தால் பேரானந்தம் அடைகிறது. நம்மை படைத்த பராசக்தியாக புவனேஸ்வரி தாயாக இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு நாளெல்லாம் நாம் சாப்பிடக்கூடிய திரு அமுதையே அவள் முன்பு வைத்து படைத்துவிட்டு நீ சாப்பிட்டாயா என்று கேட்டாலே அவள் பேரானந்தம் அடைவாள் என்கின்ற செய்தியை தெரிந்து கொண்டால் நம்முடைய இந்து தர்மம் நிலைத்து நிற்கும். எனவே ஆன்மீக அன்பர்களே, பாரம்பரியமிக்கவர்களே, பண்பாட்டு நெறியோடு இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பவர்களே, தாயிற் கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொன்னதைப் போல, தாயை மதிப்பதைப் போல தந்தையையும் நீங்கள் கண்ணியமாக மதிக்க வேண்டும். இடதுகண் பெரிதால் வடதுகண் பெரிதா என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. 2 கண்களும் முக்கியம். உங்களுடைய எண்ணத்தை உயர்த்துங்கள், மனதை ஒருமுகப்படுத்துங்கள், புத்தகத்தை படியுங்கள், பிறருக்கு உதவுங்கள், இல்லாதவர்களுக்கு ஈந்து கொடுத்து மகிழுங்கள். இத்தனையும் செய்து நம்பிக்கையோடு கடவுள் பாதத்தை பிடித்தால் கடவுளை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டாம். கடவுள் எப்போதும் உங்கள் அருகிலேயே இருப்பான். உங்களுக்கு கஷ்டம் வருகின்ற போது நீங்கள் அதற்கு கஷ்டப்படாமல் இருந்தால் கஷ்டம் உங்களை பார்த்து கஷ்டப்படும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே,
பாரத யுத்தம் முடிந்தது. அஸ்தினாபுரத்தை விட்டு கண்ண பரமாத்மா புறப்படுவதற்கு முன்பு எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்து விட்டு குந்தியிடத்தில் கேட்டான், உனக்கு என்ன வேண்டும் என்று. கண்ணா, எனக்கு இன்னும் முடிந்தவரை துன்பத்தை தா என்றாள். குந்தி, நீ பிறந்ததே துன்பம், திருமணத்திற்கு முன்பு பிள்ளை பெற்றது துன்பம், பிறகு பெற்ற பிள்ளைகளை வனவாசம் சூதிலே அனுப்பியது துன்பம், பிறகு பாரத யுத்தத்திலே பேரப்பிள்ளைகளை இழந்தாய் துன்பம். வாழ்க்கை முழுவதும் துன்பப்பட்ட உனக்கு ஏன் இவ்வளவு துன்பத்தை மீண்டும் கேட்கின்றாய்? எனக்கு எப்போதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் கடவுளாகிய பரந்தாமனாகிய உலகத்தின் பரம்பொருளாகிய கண்ணா, நீ என் அருகிலேயே இருந்து கைவிடாமல் காப்பாயே. எனவே துன்பம் வருகின்ற போது கவலைப்படாதீர்கள், கடவுள் நம்மை கைபிடித்து காப்பாற்றுவான் என்கின்ற நம்பிக்கை விதைகளை மனதில் விதையுங்கள். நாளும் உயரலாம், நாமும் உயரலாம். மீண்டும் நல்ல உயர்வான இடத்திலே சந்திப்போம், உங்களை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு பண்பாட்டு நெறியுடைய ஒரு பாரம்பரியமிக்க நிகழ்விற்கு அடியேனுக்கும் அடிக்கடி வாய்ப்பு தரக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லி மீண்டும் காலமும் நேரமும் கைகூடுகின்ற போது சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயண.